வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு நான் ஜஸ்ட் 3 இன்க்ரீடியன்ஸை வச்சு எப்படி கச்சான் பிஸ்கட் டேஸ்ட்டாக செய்யலாம்னு சொல்லி செய்து காட்ட போகிறேன். வாங்க பார்ப்போம். 500 கிராம் கிரன்ச்சி பீனட் பட்டர் எடுத்து வச்சுக்கிறேன். கிரன்ச்சி பீனட் பட்டர்ன்னு சொல்லி சொன்னால் அந்த பீனட் பட்டருக்குள்ள பீனட் பீசஸாக இருக்கும். 250 கிராம் சீனி எடுத்து கிரைண்டரில் அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன். நீங்கள் விரும்பினால் சாஃப்ட் ப்ரௌன் சுகரும் போடலாம். 2 முட்டைகள். இந்த 3 இன்க்ரீடியன்ஸையும் வச்சு எப்படி சூப்பராக பீனட் பட்டர் குக்கீஸ் செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. எடுத்து வச்சிருக்கிற பீனட் பட்டருக்குள்ள அரைச்சி வச்சிருக்கிற சீனி, முட்டை எல்லாத்தையும் போடணும். ஹேண்ட் பிளெண்டரால் பீட் பண்ணி எடுக்கணும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து குழைச்சி எடுக்கிறேன். இப்போ பிஸ்கட் செய்கிறதுக்கான ரெடி ஆகிட்டுது. இந்த மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுக்கணும். அதாவது லட்டுன்ற சைஸுக்கு நீங்கள் உருட்டி எடுக்கலாம். இந்த மாவை நீங்கள் கையில் எடுத்து உருட்டேக்கில்ல, அது கையில் ஸ்டிக் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னு சொல்லி சொன்னால், அதாவது ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னு சொல்லி சொன்னால், ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒரு அரை மணித்தியாலம் வச்சுட்டு நீங்கள் இந்த பிஸ்கட்டை செய்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களோட கையில் ஒட்டாது. உருட்டின இந்த மாவை ட்ரேயில் கிரீஸ் ப்ரூஃப் பேப்பரை போட்டுட்டு கொஞ்சம் இடம் விட்டு விட்டு அடுக்கணும். ஏன்னு சொல்லி சொன்னால் பேக் பண்ணிக்க பிஸ்கட் கொஞ்சம் மெல்ட் ஆகி கொஞ்சம் விரிவடைஞ்சு வரும். அதால் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு அடுக்கணும். ஒன்றோட ஒன்று ஒட்டுப்படாத மாதிரி இருக்கணும். பிஸ்கட் மொத்தமாக இருக்கிறத விட ஓரளவு மெல்லிசாக இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் தான் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். உருட்டின உருண்டைகளை அமர்த்தி தட்டையாக்கி விடணும். அமர்த்தி தட்டி வச்சிருக்கிற பிஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கச்சான் பீசஸ் தெரியுது. நீங்கள் விரும்பினா மேலே கச்சானை வச்சும் டெக்கரேட் பண்ணி பேக் பண்ணலாம். உங்களுக்கு கஜு விருப்பம்னு சொல்லி சொன்னால் கஜுவை வச்சு கூட இந்த பிஸ்கெட்டை நீங்கள் டெக்கரேட் பண்ணலாம். இந்த பிஸ்கெட்டுக்கு ஃபோக்கால் பேட்டர்ன் போடுறேன். ஃபோக்கால் பேட்டர்ன் போட்ட பிஸ்கெட்டை விட போடாமல் நார்மலாக பேக் பண்ணின பிஸ்கெட் தான் பார்க்க வடிவாக இருந்தது. 180 டிகிரி செல்சியஸில் எலக்ட்ரிக் செட்டிங்கில், அதாவது மேலையும் கீழையும் ஹீட் வரக்கூடிய மாதிரியான செட்டிங்கில் விட்டுருக்கிறேன். 10 மினிட்ஸ் அவனை ப்ரீஹீட் பண்ண விட்டுருக்கிறேன். அவனை 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணின பிறகு இந்த கச்சான் பிஸ்கெட்டுகளை பேக் பண்ணி எடுக்கிறேன். ஃபேன் செட்டிங்கில் விட போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் 160 டிகிரி செல்சியஸில் விடணும். வாவ், பார்த்தீங்களா கச்சான் பிஸ்கெட்டை தள்ளி தள்ளி அடுக்கி இருந்த நான் இடம் விட்டு இப்போ பார்த்தால் நல்ல நெருக்கமாக ஊதி வந்திருக்குது. இந்த கச்சான் பிஸ்கெட்டை 12 to 14 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுக்கணும். அப்படி 12 to 14 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தீங்களா இந்த கச்சான் பிஸ்கெட்டை ஈஸியாக கடிக்கக்கூடிய மாதிரி கொஞ்சம் இலகின தன்மை உள்ள மாதிரி இருக்கும். சாஃப்டான பிஸ்கெட்டாக இருக்கும். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கணும், நல்ல பிஸ்கட் மாதிரி இருக்கணும்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஃபியூ மோர் மினிட்ஸ் பேக் பண்ணணும். அதாவது 14 to 18 மினிட்ஸ் பேக் பண்ணணும். இந்த பிஸ்கட்டை 14 to 18 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்த நான் இது ஃபோக்கால் பேட்டர்ன் போடையில் பார்த்தீங்களா, பார்க்க பிஸ்கட் வடிவாக இருக்குது. இந்த பிஸ்கெட்டுகளை நீங்கள் உடனே ரேயை விட்டு எடுக்கக்கூடாது. ஆறினா பிறகு தான் எடுக்கணும். சுட சுட இந்த பிஸ்கட் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. கொஞ்சம் எப்படி அமர்ப்படும். ஆறினா பிறகு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஆறினா பிறகு அமர்த்துறன்னு பாருங்க. இங்கே அமர்ப்படையில் நீங்கள் என்ன பிஸ்கட் அமர்படுதுன்னு சொல்லி கூட நேரம் பேக் பண்ணினீங்கள்னு சொல்லி சொன்னால் ஆறினா பிறகு கல் மாதிரி வந்துடும். நீங்கள் சரியான டைமுக்கே பேக் பண்ணி எடுக்கணும். பிஸ்கட் ஆறுனா பிறகு எவ்வளவு ஈஸியாக தூக்கக்கூடிய மாதிரி இருக்குதுன்னு பாருங்க. மற்றது
ஆறினாத்தான் இப்படி பிய்யாமல் நீங்கள் தூக்கலாம், அல்லது சொஃப்டா இருக்கேக்க நீங்கள் தூக்க இந்த பிஸ்கட்டுகள் பிஞ்சு பிஞ்சு தான் வரும், அதாவது உடைஞ்சுடைஞ்சு வரும். பேச்சு தமிழில் வீடியோ செய்யக்கில்ல ஈஸியாக விளங்குமென்றதால தான் பேச்சு தமிழ்லேயே வீடியோஸை செய்து போடுறேன். உங்களுக்கு ஏதாவது மீனிங் விளங்கலைன்னு சொன்னால் ப்ளீஸ் எனக்கு கமெண்ட் போடுங்க. எவ்வளவு சூப்பராக இந்த கச்சான் பிஸ்கட் வந்திருக்குதுன்னு பார்த்தீங்களா? இந்த பிஸ்கட்டை கொஞ்சம் கடிவடக்கூடிய மாதிரி கொஞ்சம் ஹாட்டாக பேக் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த பிஸ்கட்டை சாஃப்டாக கடிபடக்கூடிய மாதிரி பேக் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். சாஃப்டாக பேக் பண்ணின பிஸ்கட் குக்கீஸ் மாதிரி இருக்கும், அதுதான் என்னுடைய பிள்ளைகளுக்கு பிடிக்குமென்றதால் சாஃப்டாக பேக் பண்ணி எடுத்தேன். நான் இவ்வளவு செய்துட்டு பிஸ்கட்டை உடைச்சி காட்டாட்டி எப்படி உடைச்சி காட்டுறேன் பாருங்கோ. பிஸ்கட் எப்படி வந்திருக்குதுண்டு. உள்ளுக்கு கச்சான் பீசஸும் இருக்குது. ஜஸ்ட் 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் ஈஸியாக இந்த குக்கீஸை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மதி. பாய்.